வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டியர் ஆர் பிபிசி, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அதர்வைஸ் அப்படின்னு. இது எதுக்கு பேசிக்லி யூஸ் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ ஒரு மனுஷனோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷனோ உங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ குட்ஸ் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு மேக்ஸிமம் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ், ஒரு ரெண்டு குட்ஸ். இப்போ எந்த எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும், இப்போ நம்ம இந்தியாவா ஆர் யூஎஸ்ஓ எல்லாருமே வந்து நிறைய குட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ சில கண்ட்ரிஸ் வந்து சில இதில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சொல்லணும்னா நம்ம வந்து ஃபார்மாசியூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா அவங்க டெக்னாலஜி நல்லா நிறையா பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலையும் ஸ்பெஷலைஸாக இருக்க முடியாது. ஸோ ஆனால் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் வந்து ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா, இட்ஸ் பேசிக்லி a graph, ஓகேவா, that illustrates all possible combination of two goods that can be produced within a fixed amount of resources and technology. ஏதோ ஒரு ரெண்டு குட்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம மேக்ஸிமமாக எஃபிஷியண்ட்டான லெவலில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நமக்கு காமிக்கிற கிராஃப் பேர் தான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஆர் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டியர்ன்றது. ஸோ லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா, இப்போ நம்ம சவுத் இந்தியா வந்து நம்ம அதிகமாக ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நார்த் இந்தியாவில் வந்து வீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது நம்ம ஒரு இந்தியாவாக ஒரு கண்ட்ரி வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு எவ்வளோ பாசிபிளாக மேக்ஸிமம் எஃபிஷியன்ஸில் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி அண்டு நம்ம ரைஸ், இது வந்து பிபிஎஃப் ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹோல் கண்ட்ரியில் வந்து எவ்வளோ சப்பாத்தி அண்ட் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வித் எஃபிஷியண்ட்டாக நம்மளோட ரிசோர்ஸஸ், லேபர், கேபிட்டல் எல்லாத்தையும் வச்சு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், அதிகபட்சமாக எவ்வளோ பண்ண முடியும் அண்ட் எந்த காம்பினேஷனில் பண்ணால் நல்லா பண்ண முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிபிஎஃப்ன்றது யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, சப்பாத்தியும் பண்ணுறாங்க, ரைஸும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம மொத்த பவரையும் வந்து சப்பாத்தியில் போட்டு 5 சப்பாத்தி பண்ணுறோம், பட் ஆனால் ரைஸே பண்ண முடியல. ஸோ இங்கே நம்ம எல்லா எனர்ஜியும் நம்ம சப்பாத்திக்கு மேலே போட்டுடுறோம். ஸோ அதால் 5 சப்பாத்தி நம்மளால் இங்கே பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம அதே டைமை வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் ரைஸ்க்கு போட்டு விட்டு மிச்சத்தை வந்து 4 சப்பாத்தி தான் பண்ண முடியும், ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே வந்து நம்ம 3 சப்பாத்தி பண்ணோன்னா டைம் வந்து நமக்கு ரைஸில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இங்கே 180 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே தான், லைக் இப்போது 2 சப்பாத்தி பண்ணணும்னா இது கம்மியாகுது. ஸோ இங்கே வந்து 240 கிராம்ஸ் அரிசி நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி என்ன நடக்குது, ஒன்று நம்ம பண்ணும்போது இன்னொன்று கொஞ்சம் நம்ம இழக்கிறோம், நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை ஒன்றுமே செய்யாமல் மொத்த எனர்ஜியும் நம்ம ரைஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளால் இவ்வளோ 300 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதான் வந்து நம்மளோட சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கான டேபிள் மாதிரி. ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன் டு ஒரு கிராஃபாக இதை நம்ம பார்க்குறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம சப்பாத்தி வச்சுக்கலாம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து நம்ம இப்போ ஒரு கிராஃபாக ப்ளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 1 0 2 3 4 and 5 அண்ட் இங்கே வந்து 200 and 300. ஸோ இப்போ இது ஒரு ப்ளாட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ 0 300 இங்கே வரும் அண்ட் 1 280 இட்ஸ் இங்கே வரும் அண்ட் 2 240 இங்கே வரும்னு வச்சுக்கலாம் ஆல்ஃபா அண்ட் 3 180 400 50. ஸோ நான் பேசிக்கலி இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு கர்வ் மாதிரி, டவுன்வர்ட் கர்வ் மாதிரி ஒன்று வருது, ஓகேவா? ஸோ ரஃபா ஓகே, சும்மா ரஃபா. ஸோ பேசிக்கலி இந்த கர்வ்ன்றது தான் வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஒரு மேக்ஸிமமாக நம்ம இந்த கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம அளவுக்கு தான் நம்மளால் மேக்ஸிமமாக பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸு பிட்வீன் டூ குட்ஸ், சப்பாத்தி அண்ட் ரைஸ். ஸோ பேசிக்லி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ன்றது வந்து
இட்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அனலைஸ் த நம்ம எவ்வளோ வந்து ப்ராடக்ட்ஸ் நம்மளால் செய்ய முடியுது நம்ம கம்பெனியால் ஒரு நம்ம இண்டிவிஜுவலாக, அண்டு எவ்வளோ லெவலில் பண்ணால் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ன்றது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வுக்கு மீறி நம்மளால் செய்ய முடியாது. அபவ் திஸ் கிராஃப்க்கு மேலே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கவே முடியாது, அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து தட் இஸ் இம்பாசிபிளான ஒரு விஷயம். இதை தாண்டி நம்ம மேக்ஸிமமாக வந்து இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, 4 and 300. இந்த பாயிண்ட் என்ன இருக்குது, 4,300 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம 4க்கு வந்து 100 கிராம் ஆஃப் ரைஸ் தான் பண்ண முடியும். 4 சப்பாத்திக்கு வந்து நம்மளால் 300 கிராம் பண்ணவே முடியாது. ஸோ தட் இஸ் இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து இப்போ நம்ம இந்த கிராஃபுக்கு கீழே, அதாவது உள்ளே வந்து 1,100ன்றது வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்திக்கு நம்மளால் ஒரு சப்பாத்திக்கு 100 கிராம் ஆஃப் ரைஸை நம்மளால் பண்ண முடியும். திஸ் இஸ் பாசிபிள், இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வுக்குள்ளே நம்மளால் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 1 சப்பாத்திக்கு இங்கே 100 கிராம் ஆஃப் ரைஸை நம்மளால் பண்ண முடியும். பட் ஆனால் இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். ஓகேவா? நம்ம 1 கிராம் ஆஃப் சப்பாத்திக்கு வந்து நம்மளால் இங்கே வந்து எவ்வளோ பண்ண முடியுது, 280 பண்ண முடியும். 1,280 பண்ணலாம். பட் ஆனால் நம்ம 100 தான் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ பேசிக்லி உள்ளே வந்து இந்த கர்வுக்கு உள்ளே நம்ம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா தட் இஸ் இன்எஃபிஷியன்ட். பட் இப்போ கிராஃபுக்கு வெளில பண்ணோன்னா தட் இஸ் எஃபிஷியண்ட்டான ஒரு மெத்தடாலஜி மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எப்படி வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிபிஎஃப் அதே தான், சப்பாத்தி அண்ட் ரைஸ் எடுத்துக்கிறோம். அண்டு இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி லெவல் பண்ணும்போது இந்த லெவலில் தான் நம்மளால் 2 குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இது வந்து இப்போ இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இன்னும் நிறைய குட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்மளோட எக்கனாமி வளருதுன்னு அர்த்தம். நிறைய குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போ ஒரு எக்கனாமி வளரும், நம்மக்கிட்ட வந்து அதிகமாக லேண்ட் இருக்கும்போது, கேபிட்டல் இருக்கும்போது, மிஷினரிஸ் ஆர் இதர் திங்ஸ், அண்ட் லேபர் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் பிபிஎஃப் வளர வைக்க முடியும். அண்ட் டெக்னாலஜி. ஸோ பிபிஎஃப் கர்வ் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட எஃபிஷியண்ட்டாக நம்ம நிறையா ஒர்க் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது எப்போது அதிகமாகவும் நம்மக்கிட்ட லேண்டு, கேபிட்டல், லேபர், டெக்னாலஜி இதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னா நம்ம அஃப்கோர்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் எஃபிஷியண்ட்டான லெவலில் 2 குட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ அதே வந்து இப்படி இருந்து இப்படி ஷ்ரிங்க் ஆகுது, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கம்மியாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த லேண்ட், லேபர் இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ நம்ம எக்கனாமி வந்து பெரிய எக்கனாமி அப்படி இல்லைன்றது மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது யூஎஸோட எக்கனாமி எடுத்திங்கன்னா எவ்வளோ, இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். லேண்ட் இருக்கும், கேபிட்டல் இருக்கும், லேபர் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டியர் கர்வும் அதிகமாக இருக்கும். பேசிக்கலி அவங்க வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே வந்து ஒரு சின்ன கண்ட்ரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், அந்த மாதிரி ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி சின்ன கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிபிஎஃப்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப், இந்த கிராஃப் வச்சு நம்ம எவ்வளோ மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை தாண்டி இந்த கிராஃப்க்கு தாண்டி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மகிட்ட லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ளே நீங்கள் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா தட் இஸ் இன்எஃபிஷியன்ட். பிகாஸ் நம்ம நினச்சா அதோட அதிகமாக பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம அதோட கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை கம்மியாக நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணாமல், எஃபிஷியண்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்ம கம்மி லெவலில் பண்ணுறதுனால நம்மளால் வந்து இன்எஃபிஷியண்டாக பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்டு பிபிஎஃப்.